சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டு இருப்பது மகர ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். நம்முடைய சேனலில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதை வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வீடியோ துல்லியமாக நம்ம கணக்கிட்டு போட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த 12 வீடுகள் நமக்கு 10வது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் இந்த வீடியோ எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். இந்த சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை நடக்க இருக்கின்ற மகர ராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது. இந்த சனி பயிற்சி பற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு சுற்றும் 2.5 ஆண்டுகளுங்க. இப்போ மகர ராசிக்கு நல்ல காலம் நல்லா பிறக்க போகுதுங்க. இந்த நல்ல காலம் பிறக்குது எப்படின்னா, இதனால் வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனியும் 7.5 வருஷம் கடந்த 7.5 வருஷமாக உங்களுக்கு பாடாய்ப்படுத்த 7.5 உங்களை விட்டு விலகி மன மகிழ்ச்சிக்கு உள்ளாக போகிறார். இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மன மகிழ்ச்சியும் மாற்றத்தையும் குடும்பத்தில் வாழ்வின் முன்னேற்றத்தையும் எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடிகிறது, இதுக்குள்ள பலன்கள் என்ன அப்படி பார்த்துட்ருக்கோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு மீன ராசி சனி பயிற்சி உங்கள் ராசியில் இருந்து 3ஆம் வீட்டில் நடக்கும். இந்த பயிற்சி மார்ச் 29, 2025 அன்று நிகழ இருக்குது. மற்றும் சனி உங்களுடைய ஜூன் மாதம் 2027 வரை மீனத்தில் சஞ்சரிக்கும் காலம் தான் இந்த காலகட்டம். இப்போ நீங்கள் 7.5 சனியுடைய பிடியில் இருந்து விடுபட போகிறீங்க என்பது உங்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயந்தாங்க. பல சவால்களையும் தடைகளையும் இந்த காலம் முடிவுக்கு வர இருக்குதுங்க. உங்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய காலகட்டம். இதனால் வரைக்கும் வெற்றி பெறவில்லையே என்று இயங்கியவர்கள் மகர ராசி என்பர்கள் இதுக்கப்புறம் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மகர ராசி பொறுத்தவரை பொதுவாக பார்க்கும்பொழுது மற்றவர்களுக்காக ஓடி உதவி செய்யக்கூடிய குணம், மற்றவர்கள் நல்லா இருக்கும் என்ற நேர்மறை சிந்தனை கொண்டவர்கள். ஆனால் வாழ்க்கையில் இவங்க மட்டும் அப்படியே மாற்றத்தை அளித்திருக்கிறார். இவங்களுக்காக எந்த விஷயமும் நல்லா நடக்காதுங்க இது வரைக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்வில் பல்வேறு அம்சங்களையும் நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை காண இருக்கீங்க. வரவிருக்கும் நல்ல காலத்தை வரவேற்க தயாராக இருங்கள் மகர ராசி என்பர்கள். மகர ராசி பிறந்தவர்கள் உத்தியோகம் எப்படி இருக்க போகிறது. கிரகனுடைய சஞ்சாரம் கிரகனுடைய மாற்றத்தினால் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி பிறந்தவர்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை வரவேற்கத்தக்க பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் முன்னேற்ற வளர்ச்சியும் காண போகிறீங்க. ஏற்கனவே இருந்த பிரச்சனை முடிவுக்கு வர இருக்குதுங்க. உத்தியோகம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வர இருக்குதுங்க. நீங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்தித்து செயல்பட போகிறீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகளுடைய ஆதரவை பெற இருக்கீங்க. அவருடைய முன்னேற்றத்திற்கு துணை புரிய போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகளை ஆதரிக்கலாம். சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரம் இருக்குதுங்க. அவற்றை நீங்கள் தைரியத்துடன் எதிர்கொள்ள போகிறீங்க. உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும். உங்களுடைய கடின உழைப்பு மூலம் பணியிடத்தில் மதிப்பு பெற இருக்கீங்க. நீங்கள் எண்ணியபடி தொடர்ந்து வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணப்படுறீங்க. இந்த காலகட்டம் 2ஆம் இடம் உங்களுக்கு மகர ராசி என்பதற்கு குடும்ப உறவு காதல் உறவு எப்படி இருக்க போகிறது. இந்த 2ஆம் இடத்தை பொறுத்து தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் உங்களுக்கு சனி பகவான் கும்பராசியில் இருந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய இருக்குதுங்க. புரிந்துணர்வு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியோருடைய ஆதரவு பெற இருக்கீங்க. சகோதர நல்லுறவு காணப்பட இருக்குங்க. பெரியோருடைய கருத்து வேறுபாடுகள் எழக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. உங்கள் கருத்துக்கு முரண்பட்டு அவர்கள் நடந்து கொள்ளக்கூடியங்க. ஒளிவு மறைவற்ற பேச்சு உறவில் இடைவெளியை குறைக்கும். ஒற்றைகள் தங்களுக்கு ஏற்ற ஆத்மா துணையை இந்த காலகட்டத்தில் எளிதில் கண்டுபிடித்து அவங்க மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. திருமண வாழ்க்கை பிடிக்கும் போது மகர ராசி என்பதற்கு திருமணத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி சாதகமான பலனை தர இருக்குதுங்க. உங்கள் விருப்பங்களை நீங்கள் வெற்றி கொள்ள போகிறீங்க. உங்களுக்கேற்ற துணை கிடைப்பதன் மூலம் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க போதுங்க. திருமணமான தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி காணப்படும். அந்யோன்யம் அதிகரிக்க இருக்குங்க. என்றால் உறவு என்றால் சில சவால்களும் சோதனைகளும் எழதான் செய்கிறது. அதை நம்ம ஒரு கட்டுப்பாடுக்கும் கொண்டு வரணும். உறவை அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியமாகும் இந்த காலகட்டம். அடுத்தது நிதிநிலை எப்படி பார்க்க. மகர ராசி என்பவர்களுக்கு நிதிநிலையை பொறுத்தவரையில் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலை சீராக இருக்க போகுதுங்க. பண நெருக்கடியிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கக்கூடியதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன்களை அடைத்து முடிக்க போகிறீங்க. பாதுகாப்பான நிதிநிலை இருக்கக்கூடியதுங்க. இதனால் வரைக்கும் மகர ராசி என்பவர்கள்
அதிகமாக கடன் வாங்கி அதுக்காக சிரமப்படக்கூடிய காலகட்டம் இருந்ததுங்க. இதுக்கப்புறம் அது இருக்காதுங்க. 7 முடிவு வரைக்கும் கடத்தை கொஞ்சம் காட்டிகிட்டே இருக்கணும். அப்போ முதலீடு செய்யுங்க எண்ணம் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்காது. இதுக்கப்புறம் உங்களுக்கு முதலீடு செய்கின்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். நிதி நிலையை பொறுத்தவரை உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கக்கூடியதுங்க. லாபத்தை ஈர்க்கக்கூடிய பல்வேறு முதலீட்டு திட்டங்களை தேடுவதற்கும் இந்த நேரம் சிறந்ததாக இருக்குதுங்க. பட்ஜெட்டை உருவாக்கி உங்கள் செலவினங்களை கண்காணிக்க வேண்டியது அவசியங்க. இது உங்கள் எதிர்கால நிதி மேம்பாட்டிற்கான யதார்த்தமான இலக்குகளை அமைய இருக்குதுங்க. மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது. இந்த காலகட்டத்துக்கு போது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க போகிறாங்க. புத்திசாலித்தனமாக செயல்பட போகிறீங்க. கல்வியில் பிரகாசிப்பீர்கள். சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பெறும் வகையில் உங்கள் திறன் மேம்பட இருக்குதுங்க. சிலர் ஆராய்ச்சி படிப்பு துறையில் ஈடுபடுவாங்க. அதில் நீங்கள் வெற்றியும் காண இருக்கீங்க. தீவிர கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு உங்கள் கல்வியில் புதிய உயரத்திற்கு உங்களை இட்டுச் செல்லுங்க. வெளிநாடும் சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுடைய கனவுகள் நனவாகலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட போகிறீங்க. ரொம்ப நாட்களாக வெளிநாட்டில் போகவில்லை என்று இயங்கியவர்களும் வெளிநாட்டில் கல்வி கற்கும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. மருத்துவத்துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. நீட் போன்ற சவாலான தேர்வுகளை சமாளிக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்குதுங்க. முதல் முயற்சியிலே வெற்றி அடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆரோக்கியம் மகர ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் 2025 முதல் 2027 வரை நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி ஆரோக்கியம் இருக்க பார்க்குறோம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குதுங்க. கிரக நிலையுடைய உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமும் செயல்பட போகிறீங்க. இதனால் வரைக்கும் இருந்து வந்த 7 நாள் சனி உங்களை விட்டு விலகி நீங்கள் சந்தித்து வந்த உடல் நல கோளாறுகள் இருந்து விடுபட்டு மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க. தியானம் மற்றும் யூகோ போன்ற உங்கள் மனம் ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் கூட இருக்குதுங்க. நாள்பட நோய்கள் குணமாகுதுங்க. நேர்மறையான நிலையை பராமரிக்க உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க நிலையில் கொள்ளுங்கள். அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்தம் சூழ்நிலையை தவிர்க்கவும். சிறிய செரிமான பிரச்சனைகள் எழலாம் என்றாலும் அவை குறுகிய கால மற்றும் எளிதில் சமாளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. பெரிய அளவில் உடல் உபாதைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு 7 நாள் சனியை விலகி உங்கள் வாழ்க்கையில் எல்லாது இதுவரைக்கும் இல்லாத மகிழ்ச்சியும் மனதில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையும் கொடுக்க இருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய காலகட்டம் இருக்காங்க. மகர ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதை தொடர்ந்து உங்களுக்கு பலன்கள் வருதுங்க. இப்போ உத்திராட நட்சத்திரத்தை பார்க்கும்போது அடுத்தவர்களுக்காக உதவி செய்யணும். அடுத்து ஓடி ஒழிக்கக்கூடியவர்கள், நேர்மறை சிந்தனை கொண்டவர்கள், இதிலும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சொல்லக்கூடியது அந்த இடத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு. உத்திராட நட்சத்திரத்தை பார்க்கும்போது நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. உங்களுடைய போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூழல் இருக்கீங்க. நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்லவில்லை என்று எங்கே இந்த காலகட்டம் வெளிநாடு சென்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்களுடைய தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க. மகர ராசியில் 2வது நட்சத்திரம் திருவோணம் அப்படிங்கிறது பார்க்குறோம். திருவோணத்தை பொறுத்த பார்க்கும்போது அதாவது பல நாட்களாக போராட்டம் மட்டுமே வாழ்க்கையாக போயிட்டு வந்தது. இந்த காலகட்டம் அதற்கான ஒரு முடிவுக்கு காத்திருக்கீங்க. அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. புத்திரபக்கியத்துக்காக காத்துக்கொண்டு இந்த காலகட்டம் குழந்தை வரன் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்களுடைய வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. வெளிநாடு செல்லுவீங்க. அதற்கான ஏற்ற சூழல் உங்களுக்கு உருவாக இருக்குதுங்க. அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் அதிகரிக்கும். டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. கொஞ்சம் தெளிவாக படிங்க. அடுத்த மகர ராசியை பொறுத்தவரைக்கும் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் போராட்டமும் குழப்பம் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கின்ற அவிட்டச்சக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க. 7 நாள் சனி உங்களை விட்டு விலகிறாரு. அதனால் நீங்கள் வெளிநாடு சென்று வேலை போக இந்த காலகட்டம் உறுதுணையாக இருக்குதுங்க. இங்கே தொழில் தொடங்கும்போது நல்லாயிருக்கும். தொழில் ஆரம்பிக்கிறீங்க, தொழில் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சிறப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உதவ இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் பாடாய்படுத்தி கொண்டிருந்த சனி பயிற்சி உங்களை விட்டு விலகி 7 சனி விலகி நல்ல இடத்துக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வருதுங்க. பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகிறீங்கன்னாக்க சிவனாலயம் முக்கியமாக உங்களுக்கு, அதாவது மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானை பொறுத்து பார்க்கும்போது சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்து விட்டு சிவனாலயம் சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்து 9 விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி 9 முறை நவகரத்தை வள வருவார்கள். தென்னாவுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள். எல்லா விதத்திலும் உங்களுடைய சிவனுடைய அருள் கிடைக்கப்பட்டு மன வாழ்க்கை மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க.
நேரில் இதுவரைக்கும் மகர ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ கேட்டு பொறுமையாக நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு உங்கள் சந்திக்க மாதிரி உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்கள்.